வணக்கம் நேயர்களே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல் அக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமச்சிவாயமே. நமச்சிவாயத்தின் திருவருளாலும் இறைவனின் அருளாலும் குருவின் அருளாலும் இந்த நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். வணக்கம். இன்று 21 பிப்ரவரி 2025. இன்றைய நாள் வருடம் ஆரம்பித்து 52வது நாள். குரோதி வருடம் மாசி மாதம் 9ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. தேய்பிறை அஷ்டமி தினம். நட்சத்திரம் அனுஷம். இன்றைக்கு சித்த யோகமும் இருக்குது, மரண யோகமும் இருக்குது. திதியை பொறுத்த வரைக்கும் நவமி திதி அப்படின்னு சொல்லுவோம். அஷ்டமி திதி ஆரம்பித்து நவமி திதியில் முடியும். இன்றைய நாளின் நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 1:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை. குளிகை காலம் 7:30 காலை 9 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய நாளின் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது பரணி நட்சத்திரத்துக்கும் உண்டு, கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் உண்டு. மேஷ ராசிக்குள்ளார. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். கரணம் மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய நாளில் கும்ப லக்னத்திற்குள்ளே சூரியனின் இருப்பு நாழிகை 3:29 வினாழி. சூரியனின் உதய நாள் நேரம் 6:33. இன்றைய நாளிலே கோச்சாரப்படி ரிஷபத்திலே குருவும், செவ்வாய் மிதுனத்திலும், கன்னி ராசியிலே கேதுவும், கும்பராசிக்குள்ளே சனி புதன் சூரிய சேர்க்கையும், மீனராசிக்குள்ளே சுக்கிரனும் ராகுவும் இருக்கிறார். நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம்னா விருச்சிக ராசியில் போய் உட்கார்ந்துருப்பார். அங்கேருந்து பார்க்கும்போது அஷ்டமம் அப்படிங்கும்போது இங்கே வரக்கூடிய கார்த்திகை அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்துக்கு அஷ்டமத்தில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெகனேஷன் போட்டுக்கோம். அங்கே தொடங்கிடும். இன்றைய நாள் சமநோக்கு நாள். நார்மலாக நம்ம சொல்லுவோம், எனக்கு ரொம்ப கண் திருஷ்டி சார், நல்லா போயிட்டே இருந்தது, அப்படியே வியாபாரம் நின்று போச்சு, திருஷ்டி பட்டுடுச்சு. திருஷ்டிப்பட்டால் எந்த கோயிலில் போய் பார்க்கணும் அப்படின்னு தேடும்போது தருமபுரியில் கல்யாண காமாட்சின்னு ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அங்கே போய் பார்த்தா திருஷ்டி கழியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் காமாட்சி அம்மாளே கடைக்கண் பார்வையிலே நமக்கு அனைத்து விதமான சகல ஐஸ்வர்யங்களும் தருவாள். அப்படின்னால அம்பாள்கிட்ட, அதுவும் தருமபுரி காமாட்சி கல்யாண காமாட்சி அம்பாளை பார்க்கும்போது திருஷ்டி போகும் மனசில் வச்சுக்கலாம். நார்மலாக சொல்லுவோம் இல்லையா, இன்னொரு பழமொழி சொல்லுவோம், குந்தி நின்றால் குன்றும் கரையும். உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா எல்லாம் கரைஞ்சு போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் கரைந்து போகுமா அப்படின்னு தேடுவதற்கு தான். இப்போ நான் செலவாகுமா ஆகாதா, எனக்கு எல்லாம் நல்லா இருக்குமா நல்லா இல்லையா, நான் எதை பார்க்கணுன்னா நார்மலாக இந்த ஜோதிட அடிப்படையில் பார்க்குறது பஞ்சாங்கத்தை தான் பார்க்கிறோம். அப்படிங்கிறனால திதி வார நட்சத்திர யோக கரணம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னு ரொம்ப நல்ல மங்களகரமான நாள் அப்படின்னு வச்சுருக்கோம். சுக்கிரனுடைய பிருகுவாரம் அப்படின்னு சொல்லுவோம், சுக்கிரனுடைய நல்ல நாள் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைய நாளிலே நாம் செய்யக்கூடியது, அதுவும் நவமியாக இருக்கும்போது செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதாக இருக்கும். அப்படிங்கும்போது அஷ்டமி திதியில் நார்மலாக கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணுறதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம ஃபைல் பண்ணலாம். நவமி திதின்னு சொல்லும் போது அதுவும் கண்டினியூஷன் தான், போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடியதுன்னா ஒரு நல்ல ஒரு வக்கீலை பார்த்து பேசணும் அப்படின்லாம் இன்றைக்கி போய் பேசலாம். யாருன்னா ஒருத்தர் கேப்சர் பண்ணுறதுன்னு சொல்லுவோம், பிடிச்சிட்டு வந்துட்டு வச்சுக்கிறது அப்படின்லாம் சொல்லலாம், இன்றைக்கி பண்ணலாம். அதனால் நவமி அஷ்டமி திதி வந்ததுனாலே இந்த ஒரு காம்பினேஷன் இருக்குன்றதை மனசில் வச்சுக்கிடுங்க. அதுக்கும் இன்றைக்கி
இது வந்து வியாக்கத்தம் அப்படிங்கிற யோகத்தில் வரும். அதாவது எதையும் தடுத்து நிறுத்துறது, ஒரு கொஞ்சம் வேண்டாத காரியங்கள்லாம் செய்யக்கூடிய விஷயங்களெல்லாம் இன்றைக்கி இந்த யோகத்தில் செய்கிறதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இன்றைய நாளிலே நமக்கு வந்து சேரும். அப்படிங்கிறதுனால யோகமும் கரணமும் கொஞ்சம் இந்த சண்டை போடுற ரிலேட்டடெல்லாம் இன்றைக்கி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் லைனப் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து பாசிட்டிவ் உங்களுக்கு கொடுக்கும். அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ட்ரிக் ஆஃப் செய்தி பஞ்சாங்கத்திலேருந்து கிடைக்கிறது. அதனால் இதை மைண்டில் வச்சுக்குவோம். தொடர்ந்து இன்றைக்கான ராசி பலனை காண்போம். வணக்கம் மேஷராசி அன்பர்களே. இன்றைக்கு பண வரவு சுமாராக இருக்கக்கூடிய நாள். சிலருக்கு சிறிய அளவிலே ஆரோக்கிய குறைபாடும் ஏற்படும். அதனால் மருத்துவ செலவும் உண்டு. உங்களை தவறாக புரிந்து கொண்ட சகோதர உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு அன்பாராட்டக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். சிலருக்கு வெளி மாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய நாளும் இன்றைக்கு. உங்கள் அலுவலகத்தில் ரொட்டீன்ஸில் வழக்கமாக இருக்கும். எந்த ஒரு சலுகைகள் பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வியாபாரத்திலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரம் மந்தமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட லாபம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கக்கூடும். ஏன்னா ஸ்பில் ஓவர் ஆஃப் அந்த சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கடன் கொடுப்பதும் வாங்குவதும் வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் அதிகரிப்பதனால மனசிலே கொஞ்சம் அமைதி பாதிக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கொஞ்சம் மற்றவர்கிட்ட அனுசரணையாக இருந்து கொள்வது நல்லது. மற்றபடி இன்றைய நாளில் 1-6 என்ற எண்ணை அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்துவதும், உங்களுடைய ராசியின் 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய குருவினாலே தக்ஷணாமூர்த்தி பகவானை நாம் வழிபடுவதும் ரொம்ப நல்ல ஒரு பயனை கொடுக்கும். அதனால் குரு தக்ஷணாமூர்த்தியை வழிபடுங்கள். இன்றைய நாளை இனிதாக அமைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. பண உறவுக்கு குறைவில்லாத நாள் இன்று. மனதிலே தேவையில்லாத குழப்பம் மட்டும்தான் இருக்கும். உங்கள் ராசியினுடைய 7ஆம் இடத்துல சந்திரன் பயணிக்கப் போகிறார். குடும்ப பொறுப்புகள் நிறைவேற்றுகளை கொஞ்சம் தாமதம் வேணும். அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. சகோதர வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அனுசரித்து செல்வது நல்லது. பழைய கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. கேட்காம போச்சுன்னு பணம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் பயணங்கள் போது உங்கள் உடம்புகளெல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்கள். களவு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சந்திரன் நார்மலாக நீச்சம் கதியில் போவதனால மனசில் மறதி ஒன்றும். அதனால் பொருள் காணா போகிறது வாய்ப்பு உண்டு. அலுவலகத்திலே பணி சுமை கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால் நேரங்காலம் பார்க்காம உழைக்க வேண்டியிருக்கும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளை முடிப்பதற்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். அவங்கள கொஞ்சம் நம்பலாம். இன்றைக்கி வியாபாரத்திலே விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். லாபமும் குறைவாக தான் இருக்கும். அதனால் மனசில் பெருசாக செஞ்சலாம் வேண்டாம். புதுசாக எந்த முடிவும் எடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. ப்ளீஸ் அவாய்ட் இட். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய அளவு பணம் கிடைக்கிறதுனாலே சிரமம் இல்லாமல் இருக்கலாம். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அப்படியே ரொட்டீன் ஜாபாக தான் இன்றைக்கி டே இருக்க போகுது. 7-9 என்ற எண்ணம் விருச்சிகத்தில் அனுஷத்தில் சுவாமி சந்திரன் போயின்னு இருக்கிறதுனால முருகப்பெருமானை மனதில் நினைக்கும் போது அந்த நீச்ச சந்திரன் அப்படின்னு சொல்லுவோம். நீச்ச கதின்னு சொல்லக்கூடிய விஷயம்னா மனசில் வந்து கலங்கத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தீர்த்து விட்டு உங்களுக்கு கிளியர் பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையட்டும். முருகனே துணை. வாழ்க வளத்துடன். மிதுன ராசி அன்பர்களே. இன்றைய நாள் பண வரவுக்கு வசதிக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடும். பிள்ளை அல்லது பெண்ணின் திருமண விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடலாம். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வழக்குகளிலே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை காணப்படுகிறது. மற்றவர்களுக்கு கடன் கெடுத்திருந்தீங்கன்னா திரும்பி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். அலுவலகத்திலே உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பும் உண்டு. அனுகூலமான சூழ்நிலை உண்டு. சிலருக்கு இடமாறுதல் கிடைப்பதற்கும் வியாபாரம் விறுவிறுப்பாக நடப்பதற்கும் லாபம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. கடையை விரிவுபடுத்தணும்னு என்ன இருந்ததுன்னா இந்த நாளில் செய்ய ஆரம்பிங்க. குடும்பத்தை நிறுவும் பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சலுகைகள் கிடைப்பதனாலே சந்தோஷம் கிடைக்கும். இன்றைய நாள் 3-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் பெருமாள் வழிபாடும் மிகுந்த நல்ல ஒரு பலனை உங்களுக்கு தரும்.
உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற செவ்வாய் இருக்கிறதுனாலே முடிந்தவரை நின்ற பெருமாள் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா பூவராகன் அப்படிங்கிற சுவாமியை வழிபடுவது உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும் என்பதை மனதிலே கொள்ளவும். வாழ்க வளத்தும். வணக்கம் கடகராசி அன்பர்களே, பண வரவு திருப்திகரமாக இருக்க போகிற நாள் இன்று. தேவையற்ற செலவு எதுவும் கிடையாது, அதனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. வழக்குகள் சாதகமாக அமையும். சிலருக்கு வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். உடல் நலிலே கொஞ்சம் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும். உரிய சிகிச்சை எடுத்துக்கொண்டால் சரியாகிவிடும். வேலைக்கு செல்வதற்கு அனுகூலமான சூழ்நிலை காணப்படுகிறது. வேறு வேலைக்கு இல்லை வேறு இடத்துக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளிலே இன்று ஈடுபடலாம். சாதகமான முடிவை எதிர்பார்க்கலாம். வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். லாபம் எதிர்பார்த்ததை விட குறைவாகத்தான் இருக்கும். அதனால் மனசிலே சஞ்சலம் வேண்டாம். முடிந்தவரை கடன் வாங்குவதும் கொடுப்பதோ இன்று அவாய்ட் பண்ணிவிடுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு மனசில் நிம்மதி தரும் நாள் என்றே சொல்லலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. இன்றைய நாளிலே 3, 6 என்ற எண்ணும் சிவபெருமானை மனதால் வழிபடுவதும் மிகுந்த நன்மையை தரும். அதனால் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே, பொருளாதார நிலை பணம் எப்படி இருக்கும்? திருப்திகரமாக இருக்கும். தேவையற்ற செலவு இல்லை, அதுவே பெரிய திருப்தி. குடும்பத்தில் அதுவே மகிழ்ச்சி சூழ்நிலை. அதுவும் வாழ்க்கை துணையோட கொஞ்சம் மனஸ்தாபம் வந்துடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துடுங்க. அதுவும் ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் வாயை கட்டினா பெட்டர். ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கும். உடனுக்குடன் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. சிலருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு. இன்றைக்கு வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும். அதற்கேற்ற ஆதாயம் கிடைப்பதனால் உற்சாகமாக இருக்கப் போகிறீர்கள். வியாபாரம் லாபம் குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் கடையை விரிவுபடுத்துறதுக்கு அதில் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக போகிறதுக்கு பிளான் எல்லாம் இன்றைக்கி பண்ணிக்கலாம். இன்றைக்கி பண்ண வேண்டாம். அதுக்கான அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாம். என்னெல்லாம் பார்க்கணுமோ அதெல்லாம் இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணிங்கன்னா வரக்கூடிய நாட்களில் அதெல்லாம் நீங்கள் பண்ணி வேறு இடத்துக்கு மாற்றிக்கலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய அளவு பணம் இருப்பதனால பிரச்சனை இல்லாத நாளாக இருக்கும். அலுவலகத்திலே கூடுதல் பொறுப்பு, அதற்கேற்ற சலுகை கிடைக்கக்கூடிய நாள் இன்று. 2, 6 என்ற எண்ணும் விநாயகப் பெருமான் வழிபாடும் மிகுந்த நல்ல ஒரு பலனை உங்களுக்கு தரும். ஏன்னா 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது. அதனால் மனசில் ஃபுல்லாக விநாயகரை மனசில் நினைத்து கொண்டு காரியங்களை செய்யும்போது விக்னம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை நடத்துவார் என்பதில் ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே, பொருளாதார வசதி அப்படின்னா கொஞ்சம் சுமாராக இருக்கக்கூடிய நாள். செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும். உறவினர் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசிடுங்க. வீண் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. குடும்பம் தொடர்பான ஒரு முடிவும் ஒரு தடவைக்கு பல தடவை ஆலோசித்து செஞ்சிடுங்க. சிலருக்கு வெளியூர் பயணம் அப்படின்னு உண்டு. அது ஒரு ஆதாயத்தை தருவதாக அமையும். அலுவலகத்திலே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பும், சிலருக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கும் வாய்ப்பும் உள்ளதனாலே தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைய நாள் அமைத்து கொடுக்கும். வியாபாரத்திலே விற்பனை நல்லபடியாக இருப்பதனும் எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்திலே சிறிய சிரமங்கள் ஏற்படக்கூடும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணப்படும். 1, 6 என்ற எண்கள் உங்களுக்கு மிகுந்த நல்ல பலனை கொடுக்கும். 6ஆம் இடத்துல உங்கள் லக்னாதிபதி 2ஆம் அதிபதி அமர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால சுக்கிரனுடைய பெனிஃபிட்டாக பார்க்கும்போது அம்பிகை அப்படிங்கிற வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது வேணும். அவரோடு சேர்ந்து ராகுவும் அமர்ந்திருக்கிறார் சுக்கிரனுடன் போது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அம்பாள் வழிபாடுன்னு மனசில் வச்சுக்கிறீங்களோ, பாரதி சொன்ன மாதிரி அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலான்னு சொல்கிறார். அப்படி அம்பிகையை வழிபடும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான பெனிஃபிட்டும் ஜாஸ்தி கிடைக்குங்கிறனால இன்றைய நாளிலே
உங்களுக்கு இடமாற்ற வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வரும்போது, என்னுடைய கடையை மாற்றணும் விரிவாக்கணும்னு எண்ணம் வரும்போது, எதிர்பார்த்த லாபங்கள் கூடுதலாக வர வேண்டும் என்ற எண்ணம் வரும்போதெல்லாம் அம்பிகையை மனத்தில் நினைத்து கொண்டு செய்யும் காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சக்ஸஸாக மாறணும்னு வேண்டிக்கிறேன். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியின் 2ஆம் இடத்திலே அனுஷ நட்சத்திரத்திலே சந்திரன் பிரவேசிக்கிறார். பண வரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். தேவையற்ற வீண் செலவுகள் ஏற்படுவது. திருமண வயதிலே இருக்கிறவர்களுக்கு வரன் தேடும் முயற்சியிலே ஈடுபடலாம். நல்ல வரன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. சகோதரர்கிட்ட கொஞ்சம் சின்ன சின்ன ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்கும், பொறுமையாக இருந்துக்கிடுங்க. அலுவலகத்திலே கொஞ்சம் ஆஃபீஸ் பேர்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், அதனால் மனசில் கொஞ்சம் டல்னஸ் இருக்கும். வேலைக்கு முயற்சி செய்வர்கள் ஒரு நல்ல ரிசல்ட் உள்ள நாளாக அமையும். வியாபாரத்திலே எதிர்பார்த்தபடி நடக்கக்கூடிய வியாபாரம் இருக்கும். கடையை வேறு இடத்துக்கு மாற்றுறதுன்னு தான் இன்றைக்கி அதை பற்றி யோசிக்கலாம். குடும்பத்தை நிறைவேற்றும் பெண்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான நாள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு உற்சாகமான சூழ்நிலை அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 7-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணம். எழுந்ததும் இன்றைக்கி பார்க்க வேண்டியது சூரியனை பார்த்து விட்டு மற்ற காரியங்கள் எல்லாம் செய்யுங்க. உங்களுக்கு எல்லாம் சக்ஸஸ் தான் இன்றைக்கி. வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே வருமானம் திருப்திகரமாக இருக்கப் போகிறது. செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நாள் இன்று. நிறைய பொறுப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அலைச்சல் சோர்வோடு இருந்து முடித்து கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அலுவலகத்திலே சக ஊழியர்கள் தங்கள் பணிகளிலே உதவி செய்வார்கள். பெருசாக இன்றைக்கி சலுகைகள்லாம் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை, ஆனால் ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டேவாக இந்த டே இருக்கும். வியாபாரத்தில் நல்ல விற்பனை இருக்கும், ஆனால் லாபம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பொறுமையாக இருங்க, நல்லதே நடக்கும். குடும்ப நிர்வாகம் பெண்களுக்கு பண வசதி கொஞ்சம் நிறைய கிடைக்கிறதுனால மனசு சந்தோஷமாக இருக்கலாம். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு தங்கள் பணிகளிலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். முடிந்த வரைக்கும் சக ஊழியர்களோட ரகசியங்களை பரிமாறாமல் இருப்பது நல்லது. 1-3 என்ற எண்ணும் வெங்கடேச பெருமாள் வழிபாடும் ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். குரு பார்க்குறார், அதனால் குரு பார்க்க கோடி புண்ணியம்னு மனசில் வைத்து கொள்ளுங்கள். நல்லதே நினைக்கும் என்ற எண்ணத்துடன் இந்த நாளை தொடங்குங்கள். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி அன்பர்களே, 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சந்திரனே இருந்தாலும் பண வசதிக்கு குறைவில்லாமல் வைத்திருப்பார். சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும், அதன் காரணமாக மருத்துவ செலவும் உண்டு. குடும்பத்திலே சற்று நிம்மதி இல்லாத வழக்குகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சகோதர வழியிலே அனுகூலம் இருக்காது. அலுவலகத்திலே பணி சுமை சிறிது சிறப்பாக இருந்தாலும் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதனாலும் ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்திலே விற்பனை அதிகரிப்பதுடன் லாபம் எதிர்பார்த்தது அதிகமாக இருக்கும். கடன் கொடுப்பதும் வேண்டாம், வாங்குவதும் வேண்டாம். இன்றைய நாள் பெண்களுக்கு ஓரளவுக்கு மன நிறைவை தருவதாக இருக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதாக இருக்கும். மகிழ்ச்சியை தருவதாக இருக்கக்கூடிய நாள் இது. 4-7 என்ற எண்ணும் ஆஞ்சநேயர் வழிபாடும் ஒரு நல்லதொரு காலத்தை இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், சனி மற்றும் புதன், 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், ராகு, 7ஆம் அதிபதியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற செவ்வாய், 12ஆம் இடத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த சந்திரன், 10ஆம் இடத்து தொழில் இருக்கக்கூடிய கேது, இப்படி அனைத்து விதமான கிரகங்களுமே ஒரு மிக்சட் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். இது கொடுக்கக்கூடும், அது இழுக்கக்கூடும்னு ஒரு மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலெல்லாம் மூல நட்சத்திரத்தை முன்னிட்டு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பகவானை வழிபட அனைத்து விதமான காரியங்களையும் உங்களுக்கு சித்தமாக பண்ணி கொடுப்பார் என்றனாலே ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சிறந்ததாக நீங்கள் வைத்துக்கொள்வது நல்லது. இந்த நாள் மட்டுமில்லை, எல்லா நாளும் நீங்கள் தொடர்ந்து செய்வது உகந்ததாக அமையும். இந்த நாள் ஸ்பெஷலாக நீங்கள் வழிபடும் போது, ஏன்னா 12இல் வந்த சந்திரன் உங்களுக்கு உள்ள ராசிக்குள்ளே வரப்போகிறார். அவர் வரும்போது ரிசீவ் பண்ணிக்கணும்.
அந்த மூலம் அப்படிங்கிற நட்சத்திரத்து மூலிமா ரிசீவ் பண்ண போகிறீங்க. அதனால் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நாளாக அமைக்கும். வாழ்க வளத்துடன். மகர ராசி அன்பர்களே, பண வசதியை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக இருக்கக்கூடிய நாளாக 11வது லாபஸ்தானாதிபதி அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரனும் 2லே அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனும் சனியும் அங்கே அமர்ந்திருப்பதனாலும் புதன் கூட சேர்ந்திருப்பதனாலும் 6-9க்கு தொடர்பு இருப்பதனாலும் 6ஆம் இடத்திலே உங்களுடைய லாபஸ்தானாதிபதி மறைந்திருப்பதனாலும் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணப்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பிள்ளைகள் அல்லது பெண்ணின் திருமண விஷயத்திலே நல்லது ஒரு காலம் வந்த பிறகு ஈடுபடலாம். இன்று அதை அவாய்ட் பண்ணிடுங்க. இன்றைய நாளின் பிற்பகுதியிலே கணவன் மனைவிக்குடைய சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிடுங்க. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும். உடல் அசதி சோர்வு உண்டாகும். சக பணியாளர்களுடன் கொஞ்சம் ஒத்துழைப்பு கிடைச்சிருந்தால் மனசு ஆறுதலாக இருப்பீர்கள். வியாபாரத்திலே விற்பனை லாபம் எதிர்பார்த்தோட கொஞ்சம் அதிகரிக்கும். கடை விரிவுபடுத்துறது இல்லை மாற்றுறது என்ற எண்ணங்கள் இருந்தால் இன்றைக்கு அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உண்டு. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. 5-2 என்ற எண்ணும் அம்பிகை வழிபாடும் உங்களுடைய நாளை நல்ல நாளை அமைத்து கொடுக்கும். வாழ்க வளத்துடன். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் பண வரவுக்கு குறைவில்லாத நாள். அதே சமயம் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும். அவசிய தேவை என்றாலும் கூட கடன் வாங்கிறத மனசுலேருந்து எடுத்துருங்க. ஏன்னா திருப்பி கொடுக்கறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த நாளில் நீங்கள் கடன் வாங்கினா அனுஷ நட்சத்திரத்தில் சந்திரன் போயிட்டுருக்கிற நாளில் கடன் வாங்குவது வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பால்ய நண்பர்கள் மனதுக்கு ஆறுதலாக இருப்பார்கள். அலுவலகத்திலே உங்கள் பணிகளிலே கூடுதல் கவனம் தேவை. இப்போதைக்கு சலுகை எதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இடமாற்றம் வேண்டாம், கிடைக்கலாம். வியாபாரத்திலே எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்காது. அதனால் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான ஐடியாஸ்லாம் நீங்கள் போட்டுக்கிடுங்க, ஒர்க் பண்ணுங்கள் ஃபுல்லாக. ஏன்னா சூரியன் சனி மற்றும் புதன் 3 பேருமே உங்கள் ராசியனுடைய அமைந்திருப்பதனால் சுக்கிரன் உச்சத்துக்கு செல்வதற்கான விஷயத்தில் 2ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து அமைந்திருப்பதனாலும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் அடுத்து நான் செய்யக்கூடிய ப்ரோக்ரெசிவ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இப்போ செய்யுங்க. அதுக்கான முயற்சி உழைப்பும் வேணும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் பெருசாக கிடைக்கிறது ஒன்றும் இல்லை. ரொட்டீன் ஜாபில் இன்றைக்கி 1 டே அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான். 1-4 என்ற எண்ணும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் மிகுந்த பலனை கொடுக்கும். அதனால் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள், நல்லதே பெறுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியினுள்ளே இருக்கக்கூடிய சுக்கிரனும் ராகும் அமர்ந்திருக்க 3ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிற குரு, அந்த 3ஆம் இடத்து குரு பார்க்கக்கூடிய இடத்துலேருந்து சந்திரன் அமர்ந்தக்கூடிய அனுஷ நட்சத்திரத்திலே ட்ராவல் செஞ்சுட்ருக்கிறார் இன்றைக்கி. அப்போது பணம் கொடுப்பார் பிடிங்கிப்பார் அப்படிங்கன்னா பணத்துக்கு ஏற்ப வரவும் செலவும் ஈக்குவலாக இருக்குன்றது தான் ரூல் இன்றைக்கி. அதனால் பணத்தை வச்சுன்னு பார்த்திங்கன்னா சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கி கொடுத்துரும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சகோதரத்து ஸ்தானம் அப்படிங்கிறதுனால குரு கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுக்கக்கூடியது. அந்த சந்திரன் பார்வையினால் கொடுக்க மன வருத்தங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. 4ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருப்பதும் உடல் ஆரோக்கியத்திலே தாயாருடன் உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக அமைகிறது. 5ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய இந்த சந்திரனானவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடமானது 9ஆம் இடமாக அமர்ந்திருவதனாலே திருமண விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக செய்வது நல்லது. இருக்கும் வீட்டை மாற்றுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு இந்த நாளில் ஒரு நல்ல சலுகை கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். புதிய வேலைக்கு முயற்சி பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததோட லாபம் கிடைக்கும். புதிய முதலீடுகளும் இப்போது வேண்டாம். கடன் வாங்குவதும் வேண்டாம், கொடுப்பதும் வேண்டாம் இந்த நாளிலே. ஏன்னா அனுஷ நட்சத்திரத்தில் 9ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய்கொண்டிருக்கிற இந்த சந்திரனானவர் 5க்கு அதிபதி. அதனால் கடன் வாங்குறதும் வேண்டாம், இன்றைக்கி கொடுக்குறதும் வேண்டாம். கடன் நீங்கள் எதனா கொடுத்துருந்தீங்கன்னா இன்றைக்கி கேளுங்க, அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் சிரமமான நாளாக அமையும்.
தேவைக்காற்ற பணம் கிடைப்பதில் கொஞ்சம் கஷ்டம் உண்டு. அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு பணிகளிலே கூடுதல் கவனம் செலுத்தினால் போதும். 3-9 என்ற எண்ணும் மகாவிஷ்ணுவின் 3 அவதாரங்கள்னு சொல்லக்கூடியது, நின்று, அமர்ந்த, கிடந்த அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விஷயங்களுமே நீங்கள் வணங்கலாம். அதில் எஸ்பெஷலி நீங்கள் வணங்க வேண்டியதுன்னு சொல்ல பார்க்கும்போது இன்றைக்கி சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய விஷயமானது புரட்டாதி உத்திரட்டாதி அப்படிங்கிற தொடர்பு இருக்கிறதுனாலே நின்ற பெருமாள் அப்படிங்கிற பெருமாள் வெங்கடேச பெருமாளை நீங்கள் வணங்குவது ரொம்ப உசிதமாக இருக்கும். அதனாலே பெருமாளை மனதிலே நினைத்து இந்த காரியத்தை தொடங்குங்கள். அனைத்தும் வெற்றியை கொடுக்கட்டும். வாழ்க வளத்துடன்.